ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னும் கூடியும் நிறைய பேர் காமனாக என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரோ ஜூன் 12 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் சொல்கிறாங்க, அதாவது உண்மையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீசெண்ட்லி வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. நமக்கு ஜூன் 12 தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போதா, இல்லை வந்து 10 வந்து ரீஓப்பன் பண்ணிடுவாங்களா, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும் அண்ட் முக்கியமாக ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன், மறக்காமல் இப்போ பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோ ஜூன் 12 தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் சொல்கிறாங்க, அது வந்து உண்மையிலே ஜூன் 12 தான் திறப்பாங்களா இல்லை 10 திறந்துடுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி ஜூன் 10 தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. அதாவது வர திங்கட்கிழமை அன்னைக்கு எல்லா ஸ்கூலும் வந்து தமிழ்நாட்டில் திறந்துடும். இதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. ஜூன் 12 எதுக்காண்டி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஜூன் 12 வந்து புதன்கிழமைன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி திறந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூன் 10 மோஸ்ட்லி எல்லா மாவட்டத்துலேயும் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிரும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து மோஸ்ட்லி திறந்துடுவாங்க. ஓகேவா? அதனால் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. அண்ட் முக்கியமாக கவர்மெண்ட் சைடில் இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நிறைய பேர் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கம்மா, மறக்காமல் இப்போவே டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் மேபி ஸ்கூல் ரீஓப்பன் வந்து ஏதாவது போஸ்ட்மெண்ட் ஆச்சுன்னா கூடியும் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதனால டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு வந்து வேகமாகவே இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுத்துருவேன். வீடியோ போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஜஸ்ட் மெசேஜ் மூலிமா நான் டெலிகிராமில் நான் வந்து சொல்லிடுவேன். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போவே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லிங்க் கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, ரீசெண்ட்லி ரொம்ப நாள் லீவ் கொடுத்தனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி பஸ் பாஸ் வந்து புதுசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி பழைய பஸ் பாஸ் இருந்தால் கூடியும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பஸ்ஸில் வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதனால உங்கள்கிட்ட வந்து பழைய பஸ் பாஸ் இருந்தால் கூடியும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பஸ்ஸில் நீங்கள் வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் இதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இது நியூஸ் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கு. மற்றபடி ஸ்கூல் ரீஓப்பனில் வந்து மாற்றங்கள் ஏற்படும், போஸ்ட்போன் பண்ண போகிறோம் சொல்லிட்டு வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் கூடியும் வந்து கொடுக்கல. அதனால வந்து மோஸ்ட்லி ஜூன் 10 அதாவது வர திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் வந்து கன்ஃபார்மாக வந்து ஆயிரும். அண்ட் முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோ வெயில் வந்து அதிகமாக இருக்கிறனால தான் முதல் லீவ் விட்டாங்க, இப்போ மழை வந்து அதிகமாக போயிடுறனால மழை பேஸ் பண்ணி லீவ் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. மேபி ஜூன் 10 எல்லா ஊர்லேயும் வந்து காலையில் இருக்கிறதுலே ரொம்ப மழை பெய்யுது, ரொம்ப மழை பெஞ்சு ஸ்கூலுக்கு வந்து போக முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் லீவ் வந்து கொடுப்பாங்க. மற்றபடி லீவ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சமாக மழை இருந்தால் மட்டும்தான் லீவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அதெல்லாம் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. மழை பெய்யுறது வந்து ஈவினிங் தான் வந்து ரொம்ப பெய்யுது, மார்னிங்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பெய்ய மாட்டேங்குது. அதனால் சாயங்காலம் தான் பெய்யறனால மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் நீங்கள் போயிட்டு முடிச்சா பிறகு தான் வந்து மழையே வந்து பெய்கிற மாதிரி இருக்குது. மேபி பார்க்கலாம் ஜூன் 10 போஸ்ட்மான் ஆகுமா ஆகதான் சொல்லிட்டு நீங்களே வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன அப்படின்னா, ஜூன் 10 ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க, நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லை எப்படி இருக்கீங்க? உங்களோட வந்து ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எஜுகேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற பட்டன் மறக்காமல் இப்போவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.